அப்ப வெற்றிதான். ஏன் இவங்க எல்லாம் நடுரோட்ல உட்கார்ந்துருக்காங்க? சாராய கடை திறக்கிறது பிடிக்கலையா, அதனால போராட்டம் நடத்துறாங்க. ஏதோ நடுவில் உட்கார்ந்துருக்காரு இந்த ஊர் பெரிய மனுஷன், ஊர் அம்பலக்காரரு. அவரை மீறி இங்க எதுவும் நடக்காது. அம்பலக்காரரை பல லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த சாராய கடை எடுத்திருக்கிறேன். இப்படி பொம்மைகளோட சேர்ந்து சத்தியாகிரகம் பண்றது அவ்வளவா நல்லா இல்ல. புனிதமான இந்த கிராமத்துல இப்படி சாராய கடையெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க இப்படி செஞ்சா எங்க குடும்பம் என்ன ஆகுறது? நீங்க உங்க குடும்பத்தை பத்தியே நினைக்கிறீங்க, இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நியாயமா சொல்லி பார்த்துட்டேன், நீங்க கேட்கல. இந்த இடமும் உங்களுக்கு சொந்தம் இல்ல, என் கடையை தடுக்கிற உரிமையும் உங்களுக்கு இல்ல. உங்களை டேய் டேய் எல்லாரும் வாங்கடா. சட்டம் இல்லாம சாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அடிதடிகளை சந்திக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் நமக்கு தெரியும்னு காட்ட வேண்டாம். நீங்க அப்படி உட்காருங்க, கொஞ்சம் விளையாடிட்டு வந்துடுறேன். ராஜா இருங்க, என் பிள்ளை பாய் இருக்கட்டுமே. இப்ப பாருங்க, அடிச்சு பிச்சு உதற போறான். எப்படி நம்ம ராஜா போடு போட்டு போடுறான். எதிர்ப்புக்கு கட்டுப்பட்டு அரசாங்கம் உங்க லைசன்ஸ் ரத்து பண்ணிட்டாங்க. தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தந்தரதம். அட நீ தந்த கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு
செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்காரும் இல்ல, அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுன்னா அண்ணனையா, அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. நீ பொட்டு வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான். நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தான். வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி, இனிவாம் பேரச் சொல்லும் பட்டி தொட்டி. இடத்து மாட்டை அடிச்சு ஓட்டுறா. ஐயா வணக்கங்க. இவர் ஆனந்தவனம் பத்திரிகையில இருந்து வந்திருக்காரு. பத்திரிகையில உங்களை பத்தி எழுதணுமா? என்ன பத்தியா? இந்த ஊர்ல சாராய கடையை திறக்க விடாம பண்ணீங்களே, அத பத்தி எங்க பத்திரிகையில எழுதலாம்னு வந்திருக்கேன். இத பாருங்க, விளம்பரத்துக்காக நான் எப்பவும் எதையும் செய்யறது இல்ல. நானும் என் மகனை மாத்திரம் இதை தடுக்கல. இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் அவங்க புருஷங்களை காப்பாத்திக்க இந்த வெற்றிக்கு காரணமா இருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்க பிள்ளைங்களை நான் பார்க்கணும். இத நிக்கிறாங்களே, இவன் தான் என் மூத்த மகன் ராஜா, ரெண்டாவது ரகு, இவன் மூணாவது பைய ரவி. சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. படிச்சு பட்டம் வாங்கிட்டு ஏன் விவசாயம் பண்ண வந்தீங்க? நாங்க பட்டணத்துல ஒரு கம்பெனியில வேலை செய்யறதை விட இந்த தொழிலை கௌரவமா நினைக்கிறோம். நாங்க படிச்சுட்டோம் பட்டம் வாங்கிட்டோம் நினைச்சு பட்டணத்துக்கு வேலைக்கு போயிட்டா உங்களை போல உள்ளவங்களுக்கு சோறு எப்படி கிடைக்கும்? உணவை முழு கவனத்தோட தான் தொழிலை செஞ்சா இந்த நாட்டுக்கே லாபம். நாட்டை ஒரு நல்ல விவசாயால தான் காக்க முடியும். சரியா சொன்னீங்க. பத்திரிகைக்காரர, இங்க வேலை செய்யற 3 மகன்களுக்கும் இவர் சம்பளம் கொடுக்கறாரு. உங்க நிலத்துல உங்க பிள்ளைங்களுக்கே சம்பளமா? ஒரு தொழிலை முதலாளியே தொழிலாளியா செஞ்சாதான் அதிக லாபம். எங்க ஐயா எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதாலதான் எங்களை நாங்க ஒரு தொழிலாளியா உணர முடியுது. ஐயா, நீங்க 4 பேரும் நில்லுங்க, உங்களை ஒரு போட்டோ பிடிச்சுக்கிறேன். ஐயோ, எங்களை மட்டும் போட்டோ பிடிக்கிறதா? என் பொண்டாடி கோச்சுக்குவா ஐயா. அப்ப வாங்க வீட்டுக்கு போலாம். அவசியமே இல்ல, இது சாப்பாட்டு நேரம். அம்மாவும் பொண்ணும் சோறு கையுமா இப்ப வந்துருவாங்க. எங்க எல்லாருக்கும் அந்த மரத்தடியில தான் சாப்பாடு. அதை பாருங்க, அதை பாருங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்க. சீக்கிரம் வாடி, என் பிள்ளைகள் எல்லாம் பசியோட இருக்காங்க. உள்ள வாங்க. இதான் என் மனைவி மீனாட்சி, இது என் மக ராதா. பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்குது. அப்படியா? வாங்க, நீங்களும் வாங்க சாப்பிடுவோம்.